இப்படி பிரகலாதன் தன்னுடைய நண்பர்களான இந்த குருகுலத்தில் இருக்கும் குழந்தைகள் ஏழைகளா இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த நாமாவை கற்பிச்சான். அத போல தன்னோட தாய், தந்தை, அத்தை இவர்களே நம்மளுக்கு கெடுதி செய்தாலும் தன்னோட பிராரப்த கர்மா தான் நினைத்து கொண்டு அவர்களையும் சமமாக பாதித்தான். 2 பேருக்கே நாமாவையும் சொல்லிக் கொடுத்தான். சமமாகவும் ஏழைகளான இந்த குழந்தைகளையும் தன்னோட உறவுகளையுமே எல்லாரையுமே சமமாக பாவித்தான். சமபாவனை. 6வதாக சொல்லப்பட்ட இலக்கணம் சாந்தி. எப்போதுமே சாந்தியா மன அமைதியோடு இருக்கணும். எப்படி பூகம்பமே பக்கத்துல விழுந்தாலும் மன அமைதியா இருக்கும். இருக்க முடியுமா? என்ன அப்படி இருந்தான் பிரகலாதன். இந்த குழந்தை இந்த நாமாவை சொல்லி கொடுக்கறது எல்லா குழந்தைகளுக்கும். அங்க ஒரே நாம மயமா இருக்கு. எல்லாரும் நாமா சொல்லிட்டு இருக்கா, நாராயணா நாராயணா. உள்ளேந்து சண்டனும் மக்களும் வரா. நிறுத்துக்கடா, என்னடா நடக்கிறது இங்க அப்படின்னு கேட்கிறா. இந்த குழந்தைக்கு நாராயண நாம சொல்லிட்டே இருக்கு. நிறுத்துங்கிறா, இந்த குழந்தையும் நிறுத்தல. உடனே இந்த ஆசிரியர்களுக்கு கோவம் வந்துட்டு பிரகலாதனை தரன்னு இழுத்து கொண்டு போய் ஹிரண்யகசிபுவிடம் விட்டு இவன் கெட்டது போறாதுன்னு இருக்கிற குழந்தைகள் நாம கெடுக்கிறாங்க. இதுக்கு மேல இவனுக்கு எங்களால பாடம் சொல்லி கொடுக்க முடியாது அப்படின்னு ஹிரண்யகசிபுவிடம் விட்டு விடுகிறார்கள். இப்ப இத கேட்ட உடனே ஹிரண்யகசிபுக்கு சொல்லனா கோபம் வந்துருது. இவனை எப்படிதான் திருத்துறதுன்னு தெரியல. என்னென்னவோ பண்ணி பார்த்தோம், எதுவும் பலிக்கவில்லை. அதை தவிர அவனுக்கு ஒரு பயமும் வந்துருது. ஏன்னா தந்தை தாய் செய்த புண்ணியம் பாவம்லாம் குழந்தைகளை வந்து அடையணும்னு ஒண்ணு சொல்றாங்க. அத போல நான் எதெல்லாம சாகக்கூடாதுன்னு கேட்டு வச்சிருக்கேனே வரம், அந்த வரம்லாம் இவனுக்கு தான் பழிச்சுடுத்தோ. எதை பண்ணாலும் இவன் சாக மாட்டேங்கிறானே. அப்படின்னா சாவை என்ன நெருங்கிட்டான். அந்த வரமெல்லாம் இவனுக்கு போயிடுச்சுன்னா அப்ப அந்த வரம் 0 ஆயிடுச்சு, எனக்கு இல்ல, அப்ப நான் சாக போறேனா அப்படிங்கிற பயம் வந்துட்டு ஹிரண்யகசிபுக்கு. இதற்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டணும். முடிவு பண்றான். பிரகலாதன்ட்ட கேட்கிறான், எங்கடா இருக்கான் இந்த நாராயணன், எனக்கு காட்டு. ஏன்பா எல்லா இடத்துலயும் இருக்கான்பா, எல்லா இடத்துலயும் இருக்கான். இப்படி இந்த குழந்தை சொன்ன உடனே நாராயணன் துரும்பு ஒவ்வொரு துகள்லையும் வந்து உட்கார்ந்து கொண்டானா. இந்த குழந்தை போட்ட உடனே போயிடணும் அப்படின்னு. எனக்கு தெரியலையடா அப்படிங்கிறான் பிரகலாதன். ஹிரண்யகசிபு எனக்கு தெரியறானேப்பா அப்படிங்கிறான். எங்க தெரியறான்? எல்லா இடத்துலயும் தெரியறான். தேசிகர் சொல்றார், பெருமாள் வந்து இவன் வரம் கேட்கிறான் இல்லையா, மிருகத்தால சாகக்கூடாது, மனிதனால சாகக்கூடாது கேட்கிறான். அதனால மனிதனும் மிருகமும் சேர்ந்த உருவமா வந்து இவன் கொல்லணும் முடிவு பண்ணிட்டான். ஆனா எந்த மிருகமும் முடிவு பண்ணலையா, முடிவு பண்ணாம வச்சிருந்தான். இங்க ஹிரண்யகசிபு கேட்கிறான், இந்த தூண்ல தெரியறானா? தெரியறான்பா. இப்ப நான் இந்த தூணை உடைப்பேன். இதுல மட்டும் நீ சொல்ற அந்த நாராயணன் எனக்கு தெரியலனா நானே என் கையால் உன்னை வதைப்பேன் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாம ஆணவத்தோட இந்த தூண்ல தெரியறான்னா உன்னோட நாராயணனை ஒரு சிங்கம் எப்படி அடிச்சு யானையை அடிச்சு ஒரு சொட்டு ரத்தத்தை விடாம குடிக்குமோ அத போல உன்னோட நாராயணனை சொல்லும் போது டக்குனு பெருமாள் சிங்க முகத்தை எடுத்துடலாம். அந்த தூண்ல இருந்து அப்படியே ஆவிர்வதிச்சு சொல்லி வந்து அவனுக்கு ஒண்ணுமே புரியல. பிரம்மனோட படைப்புல இப்படி ஒரு படைப்பே கிடையாது. மனித உடல், சிங்கத்தலை. அவனுக்கு கொஞ்சம் ஆட்டம் காட்டிட்டு அவனை அப்படியே தூக்கி கொண்டு போய் வாசப்படியில வச்சு குடல் எல்லாம் கிழிச்சு அவன் சொன்னபடிய ஒரு சொட்டு ரத்தத்தை கீழே சிந்த விடாம தானே குடித்து அவனுடைய குடலெல்லாம் மாலையா போட்டு புத்திர மூர்த்தியா உட்கார்ந்துருக்க. தேவர்கள் எல்லாரும் வந்து அவரை எப்படி சாந்தப்படுத்துறதுன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தேவர்கள்லாம் உடனே அகோபலம் அகோபலம் அப்படின்னு கோஷமிடுறாங்க. அகோபலம்னா ஆகா அற்புதமான பலம், இது மாதிரி ஒரு செயல் யாருமே செய்ததில்லை அப்படின்னு அவர் புகழ்ந்து பாடுறாங்க. அதற்கும் அவர் சாந்தமடையவே இல்லை. உடனே லட்சுமி தேவிட்ட மகாலட்சுமிகிட்ட ஓடலாம், எல்லாரும் ஏதாவது செய்து உங்க கணவரை சாந்தப்படுத்திடுங்க, இல்லைன்னா உலகம் என்ன ஆகும்னே தெரியாது
அந்த சராச்சரமும் நின்றுக்கு என்ன பயத்துல அப்படியே யாரு என்ன செய்வதுன்னு தெரியாம இருக்கா. மகாலட்சுமி சொன்னாலாம், நான் இப்படி இந்த கோலத்துல இப்படி ஒரு ருத்ரமூர்த்தியா என்னோட கணவனை நான் பார்த்ததே இல்லை, எனக்கே பயமா இருக்குன்னாலாம். அவளுக்கா பயம்? ஒரு பக்தனை நான் சோதிச்சான்னா நம்மளுக்காக ரெக்கமெண்டேஷன் பண்றவ தாய, அவளுக்கு பயம்லாம் இல்லை. அந்த பிரகல்லாதனுடைய மேன்மையை, பக்தனின் மேன்மையை காட்டணும்னு நினைச்சாலாம் தாயார். அதனால தனக்கு பயம்னு நடிச்சாலாம். எனக்கு பயமா இருக்கு, ஒண்ணு வேணா பண்ணுங்க. இப்ப என் கணவர் இப்படி ஒரு ரூபம் எடுத்து வந்தது இந்த பிரகல்லாதனுக்காக தான், அவனை போய் அனுப்புங்க அவன்கிட்ட, அப்பதான் அவர் சாந்தமடையும் அப்படின்னு சொன்னாலாம். தேவர்கள் எல்லாம் பிரகலாதன்கிட்ட வந்து சொல்றா, அவரை சாந்தப்படுத்தி இப்படியாவது பெருமாளை போய் சாந்தப்படுத்திடுவோம். அவன் பாடல் பாடிக்கொண்டே, பிரகலாதன் சோஸ்திரம் பண்ணிக்கொண்டே பெருமாளை இசையாய் பாடி கொண்டு வரான். நரசிம்மர் கொஞ்சம் கொஞ்சமா சாந்தமடைகிறார். அந்த குழந்தைய தூக்கி மடியில வச்சுக்கிறார், நான் காலை நக்கி கொடுக்குறாராம். அந்த குழந்தைய சொல்றான், பிரகலாதா என்னை மன்னிச்சுக்கிறான். இவன் அப்படியே அதிர்ச்சி அடைகிறான், பெருமாளை உங்களை நான் மன்னிக்கிறதா? நீங்க அந்த சராசரத்துக்கும் நீங்க தான் தலைவன், உங்களுக்கு நான் மன்னிக்கிறதா? நீ ரொம்ப சின்ன குழந்தை, இருந்தாலும் ரொம்ப உன்னை சோதிச்சுட்டேன், நான் அப்பவே வந்திருந்துருக்கணும், ரொம்ப நேரம் உன்னை சோதனையில ஆட்படுத்திட்டேன், அதனால அதுக்குதான் என்ன மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த குழந்தைகிட்ட ஏதாவது வரம் கொடுக்கணும்னு அதுக்கு ஆசை வருது. பிரகலாதன்ட்ட சொல்றது, ஏதாவது என்கிட்ட வரம் கேட்டு. பிரகலாதன் நினைச்சுக்கலாம், இவ்வளவு நாளா நான் எல்லாரும் என்ன பாடம் எடுப்பேன், எல்லாருக்கும் ஆசை இல்லாத அன்பு வீங்கோன்னு சொன்னேன், இவர் எனக்கு வரம் கொடுக்குறேங்கிற. சரின்னு பெருமாள்கிட்ட கேட்டானாம், ஆசையே எனக்கு வரக்கூடாதுன்னு வரம் கொடுங்க. அதான் ஆசையே வரக்கூடாதுங்கிற அப்புறம் இது பேர் வரம், இது பேர் வரம் இல்ல, வேற ஏதாவது கேளுங்கிறது பெருமாள். எலும்பு இல்லாத ஒரு புழுவா பிறந்தா கூட அந்த பிறவிலையும் முன்னையே நடக்கணும் அப்படிங்கிற வரம் கொடு. நீ எப்போதுமே தான் என்னதான் நினைச்சுட்டு இருக்க, இதுவும் வரம் இல்ல, வேற ஏதாவது கேளுங்கிற. என்னோட தந்தை இவ்வளவு அபச்சாரம் பண்ணிட்டார், அதனால நீ மன்னிச்சு அவருக்கு சத்கதி கொடுத்துருப்பான்னு கேட்டான். இதை நீ சொல்லவே வேண்டாமே, நான் தான் பிரமாணமாவே சொல்லியிருக்கேன், என்னுடைய சிறந்த பக்தனின் 21 தலைமுறைகளை நான் காப்பேன்னு சொல்லியிருக்கேன், அதனால நானே பிரமாணமா சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு ஏது மறுப்பு, அதனால இதுவும் வரம் கிடையாது, வேற ஏதாவது கேளுங்கிறார். இந்த குழந்தை ஒண்ணுமே கேட்கல. நரசிம்மருக்கு ரொம்ப சந்தோஷம், எதை கேட்டாலும் வேண்டாங்கிறான், ஆசைப்படாத வரத்தை கொடுங்கிறான், உன்னையே நினைச்சுக்கணுங்கிறான், மற்றவனுக்காக தகப்பனை காப்பாத்துங்கிறான், தனக்கும் ஒண்ணு கேட்க மாட்டேங்கிறான். இவனுக்கு எதை கொடுத்தாலும் தகும். ஆனா என்ன கொடுக்கலாம்? செல்வம் கொடுக்கலான்னா இவன் அப்பாவே 3 லோகத்துக்கும் அதிபதி, இவனுக்கு அப்புறம் இவனுக்கு தான் வரப்போறது, அதனால செல்வம் நிறைய இருக்கு. படிப்பு கொடுக்கலான்னா அங்க இருக்கிற குழந்தைகளுக்கே ஞானத்தை போதித்தவன், அதனால இவன் ஞானி, இவனுக்கு படிப்பும் அறிவும் கொடுக்கணுங்கிற தேவையும் இல்லை. அப்ப என்னதான் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார். மோட்சம் கொடுக்கலாமா? மோட்சமும் இவனுக்கு மேலால தூசு அப்படின்னு நினைக்கிறாராம் பெருமாள். இவனுக்கு என்னதான் கொடுக்கலாம்? அப்புறம் யோசிச்சு பெருமாளே ஒரு முடிவு எடுக்கிறார். இந்த உலகத்தில் எவ்வளவு பேர் தோன்றினாலும் எல்லாரையும் விட சிறந்த பக்தன் இவன் தான், அதனால பக்தர்களின் சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாராம். எப்படி ராமானுஜருக்கு நித்திய விபூதி லீலா விபூதி ரெண்டுக்கும் உடையவராக நியமித்து எதிகளுக்கெல்லாம் ராஜாவா நியமிச்சாரோ, அதை போல பக்தர்களின் சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தியாக பிரகலாதனை அறிவித்தார் நரசிம்மன். அதை சொல்லிட்டு அவர் கிளம்பி விடுகிறார். அப்புறம் மற்றவர்கள்லாம் சேர்ந்து இவனை ராஜா பார்க்கிறார். அந்த அவனுடைய ஆட்சி கேட்கவே வேண்டாம், நாராயணனோட ஆட்சியினால ரொம்ப சிறந்த ஆட்சியா இருந்தது, பிரஜைகள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தார். இங்க இந்த சாந்தியை நம்ம இந்த சிங்கம், ஒரு சிங்கம் வந்தாலே பயந்துருவோம், சிங்க முகத்தோட பெருமாள் வரார், கொடலை உருவி போட்டுக்கிறார், இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கும். ஆனா அந்த இடத்திலும் அந்த சாந்தியை கடைபிடித்தானாம், மனசுல எந்த சலனமும் இல்லை அவனுக்கு. அதனால இந்த பக்தர்களின் 6 இலக்கணங்களை பின்பற்றினான், வாழ்ந்தும் காமித்தான் பிரகலாதன். மகிழ்ச்சியும் துக்கத்தையும் சமமா பார்த்தான், விருப்பு வெறுப்ப சமமா பார்த்தான், காமக்ரோதம் இல்லாம இருந்தான், அகங்காரம் மமகாரம் இல்லாம இருந்தான், சிறியவர்கள் ஏழைகள் பார்க்காம எல்லாரும் சமமாக பாவித்தான்.
சாந்தியா எப்போதுமே மனசுல ஒரு நிர்மலமான ஒரு அமைதியோட பக்தியோட இருந்தான் பிரகலாதன். இந்த 6 இலக்கணங்களையும் பின்பற்றினான் பிரகலாதன். அதனாலதான் அவனுக்கு இந்த சக்கரவர்த்தி பட்டமும் பக்தர்களின் சக்கரவர்த்தியாகவும் அவனுக்கு கிடைச்சது பட்டம். நாமும் நெக்குருகி இந்த நரசிம்மனை துதித்து ஒரு பாடலை பாடலாம். நெக்குருகி கண்கள் நீர் மல்கவே நித்தமும் நினைக்கருள் நரசிங்கா. நெக்குருகி கண்கள் நீர் மல்கவே நித்தமும் நினைக்கருள் நரசிங்கா. திக்கு வேதில்லை புந்தன் திருவடி கதி என்னும் விடமனம் தந்தருள் ஸ்ரீரமகாந்தா. திக்கு வேதில்லை புந்தன் திருவடி கதி என்னும் விடமனம் தந்தருள் ஸ்ரீரமகாந்தா. ஏக்குருகி கண்கள் நீர் மல்கவே நித்தமும் நினைக்கருள் நரசிங்கா. பக்த பிரகலாதனுக்கு தந்ததொரு திட பக்தி பாமரன் எனக்கு நீ தந்தருளாயோ. பக்த பிரகலாதனுக்கு தந்ததொரு திட பக்தி பாமரன் எனக்கு நீ தந்தருளாயோ. சித்தமோர் நிலையில்லை சுத்த ஞானம் ஏதுமில்லை. சித்தமோர் நிலையில்லை சுத்த ஞானம் ஏதுமில்லை. நித்தனேனை ரட்சிப்பார் நின்றரன் வந்தடைந்தேன். நித்தனேனை ரட்சிப்பார் நின்றரன் வந்தடைந்தேன். ஏக்குருகி கண்கள் நீர் மல்கவே நித்தமும் நினைக்கருள் நரசிங்கா நரசிங்கா நரசிங்கா.